தலை ஃபேன்ஸ்லாம் ஏன்டா அவ்வளோ கேவலமாக இருக்கீங்கன்ட்டு பல பேர் கேட்குற மாதிரி தான் நேற்று சில பைத்தியக்காரர்கள்லாம் பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு கில்லி படத்தோட பேனரை ஒருத்தன் ஏறி கிழிக்கிறான். கீழே இருக்க தற்கூலிங்களும் ஏதோ அவங்க கின்னஸில் சாதனை படைக்கிற மாதிரி கத்துறானுங்க. இன்னொன்று கில்லி படம் உள்ளே ஓடிட்டே இருக்கு, வேணும்ட்டே அதுவும் தாண்டு அஜித்துன்னு கத்துறானுங்க. இதெல்லாம் விட மோசமாக தேட்டருக்குள்ளேயே பட்டாசு வெடிக்கிறானுங்க. அதில் கேட்டால் ஒருத்தன் சொல்கிறான், என்ன பண்ணுறது, தலை பத்திரே தலை படம் என்ஜாய்மெண்ட் அப்படின்றான். அதுக்கு உங்கள் வீட்டில் தலை படத்தை போட்டு வெடிக்க வேண்டியது தானே. ₹1,00,000 கொடுத்து ஒருத்தவன் தேட்டரை கட்டி வச்சா நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களா என்ன? இவனுக்குலாம் உண்மையான அஜித் சார் ஃபேன்ஸ் கிடையாது, டாக்ஸிக் அஜித் ஃபேன்ஸ். அவரை பேரை கெடுக்கிறதுனே இருப்பானுங்க. ஒரு டைலாக் கூட வரும், என்னை அழித்தத்துக்கு வெளியேலாம் ஒருத்தன் வரத்தவனா கூட இருக்கவனே போதும்ன்ட்டு. அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு சிலவங்க இப்படி பண்ணிட்டு போயிடுறான். ஆனால் சொல்கிறது இந்த அஜித் ஃபேன்ஸுங்களே இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்களுக்கு ஒன்று தான் சொல்லுவேன், நான் விஜய் ஃபேன் தான். கூட்டத்தில் 1-2 பேர் அப்படி இருக்காங்கிறதுனால கூட்டமே அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கவே முடியாது. விஜய் சாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற எத்தனையோ தலை ஃபேன்ஸும் எனக்கு தெரியும். உண்மையான விஜய் ஃபேன் என்றைக்குமே அஜித்தை மட்டும் தட்ட மாட்டாங்க. உண்மையான அஜித் ஃபேன் எப்பயுமே விஜய் மட்டும் தட்ட மாட்டாங்க. இதுதான் உண்மை. நான் பேசுறது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா தம்ஸ் அப் எமோஜியை கமெண்ட் பண்ணுங்கள்.